என்ன பண்றாங்கன்னா, பாதி வேலைக்கு வெறும் 60,000க்கு நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிய வந்து கன்வின்ஸ் பண்ணிர்றாங்க. பார்ட்டி வந்து மீனாவ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அந்த ஆர்டர குடுத்துர்றாங்க. மீனாவுக்கு அது ஒரு பெரிய இழப்பா இருக்கு. அதாவது நம்மள மாரி சின்ன வியாபாரி வந்து எப்படி நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படின்றத வந்து அவங்க யோசனை பண்ணிக்கிட்டே வராங்க. அப்ப கீழ வந்து சர்வீஸ் லேடீஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அவங்கள தவிர வேற யாருமே ஆர்டர் வாங்க முடியாதும்மா. அவங்க பெரிய கில்லாடி அப்படின்ற மாரி சொல்லி, கேடி கில்லாடி அப்படின்ற மாரி அவங்க சொல்லிர்றாங்க. மீனா வீட்டுக்கு வந்துர்றாங்க. விஜயாவும், நம்ம ரோஹிணி, மனோஜ் எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. நாளைக்கு புது வீட்டுக்கு போறோம். அங்க போய் 2 நாள் தங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. மீனா தன்னுடைய வேலைய மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு பிடிக்காத விஜயா ஓடியாந்து, "நீ என்ன பூ கட்டிக்கிட்டு இருக்க? நாளைக்கு நேரமா போணும்ல. அது உனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி பழையபடிக்கு அவங்கள்ட்ட அந்த மாரி சத்தம் போடுறாங்க. அந்த நேரம் சுருதி வந்து தான் சப்போர்ட் பண்றாங்க. பணத்த எல்லாருமே வந்து புது வீட்ல போய் அங்கேயே வச்சு பணத்த எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட மனோஜ் எல்லா பணத்தையும் குடுத்துறாரு. அத வாங்கிட்டு அவன் வந்து கால் டாக்ஸில வெளியேறி போறத பார்த்துட்டு முத்து, "என்னப்பா யாருப்பா அவரு?" அப்படிங்கும்போது, "இவரு தான்டா வீட்டோட ஓனருங்கும்போது." "என்னடா அப்படி சொல்ற? ஒரு இவ்வளோ பெரிய வீட்டு ஓனர் வந்து எப்புட்றா கால் டாக்ஸில போவேன்? என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்ற மாரி முத்து கேட்குறாரு. பார்க்கலாம் முத்து அந்த பணம் தராரா? இல்ல அந்த பணம் அவ்வளோதானா? அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள